ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு மீதமான சப்பாத்தியில் வந்து எப்படி கொத்து சப்பாத்தி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பல்லாரி வந்து 3 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 எடுத்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வதங்கிரும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே மிச்சமான சப்பாத்தி எடுத்து ஒரு அளவுக்கு கத்தி வச்சு கொஞ்சம் ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். கையில் பிச்சு போட்டால் அது மாதிரி கொதன்னு ஆயிரும். நம்ம இந்த மாதிரி ஷேப்பை கொஞ்சம் கட் பண்ணி அது கூட சேர்த்துனோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அது கூட சேர்த்தி நல்லா ஒரு வதக்குனா சூப்பரான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வந்து ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.